கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை காலை தொழுகைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த புதன்கிழமை காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய நல்ல கடவுளே, எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தந்த உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி உம்மை பார்த்து ஜெபிக்கவா, பக்தியோடு உம்மை ஆராதிக்கவா, எங்கள் தேவைகளை உம்முடைய சமூகத்தில் சொல்லவா, நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவா மற்றொரு வாய்ப்பை தருகிறீராச்சா. இந்த காலை ஆராதனை கர்த்தருடைய நாமத்துக்கு துதியாகவும் மகிமையாகவும் இருக்கட்டும். எங்களை மறைத்து போடா. துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 626வது பாடல் சேர்ந்து பாடுவோம். 600 ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். மீயில் வாழ்கின்ற யாவும் தன்மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் தன்மேல் உள்ள ஆகாயமும், நான் தூதர் சேனைகள் யாவும் சுவாமி உமை போற்றுதே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்று நான் பாடுவேன். சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடு சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் உம்மை போற்றுதே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் நீ என்றென்றும் நான் பாடுவேன். மனுக்குலம் யாவும் பாவும் அன்பினை உணர்ந்து, அவ மனுக்குலம் யாவும் பாவும் அன்பினை உணர்ந்து, சிலுவையின் தாகத்தை கண்டு யாத்துதி பாடுதே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். 111வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 111. அல்லேலூயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும்
கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். கர்த்தரின் செய்கைகள் மகத்தானவைகள், அவைகளில் பிரியம் கொள்கிற யாவராலும் ஆராயப்படுகிறவைகள். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமே. அவர் நீதி என்றென்றும் நிலை நிற்கும். அவர் தமது அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். புறஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது செய்கைகளின் வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள். அவை என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நிலையானவை. உண்மையும் நேர்மையுமாய் செய்யப்பட்டவை. அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டே. அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்கலாம். இதற்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 16 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 18, வசனங்கள் 11 முதல் 16 வரை. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவளோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் என்றார் என்பது. இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனா முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து
ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலா நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த புதன்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் நித்திரையை விட்டு எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிற கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளின் காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆவியானவர் கொண்டு வருகிற இறை வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். எரேமியா அதிகாரம் 32 வசனம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவதற்கு நீ சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை விளங்கி கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் இதன்படி உமது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஆவியானவரே எங்களை நடத்தும் பலப்படுத்தும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு புகைவண்டி ஏராளமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. வழக்கமாக அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ட்ரெயினானது நிறைய கிராமங்களை, அழகான வயல் நிலங்களை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பயணிகளிலே ஒருவன் நல்ல இயற்கையான காட்சிகள் வரும்போது எழுந்து நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு மகிமை என்று சத்தமாக சொல்லி கொண்டு வந்தானா. இது சக பயணிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
ஒருவர் அவனிடத்தில் கேட்டார், அப்பா நீ வழக்கமாக இதில் வரவன் தானே, நீ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கூட இந்த ஏரியாவில் வந்ததானே, அப்போ சும்மா தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு இந்த இயற்கையை பார்த்த உடனே உனக்கு மகிழ்ச்சி பொங்குறது, ஆனந்தம் பொங்குறது, சத்தம் போட்டு பேசுகிறான் என்ன? அப்போ அவன் சொன்னான், ஐயா நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லுகிறேன், 6 மாதத்துக்கு முன்னால் உங்கள் கூட நான் கல்லூரிக்கு போவதற்காக வந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் 2 கண்களும் பார்வையற்றவனாக இருந்தேன். என் கண்களில் கருப்பு கண்ணாடி தான் போட்டு வந்தேன். இந்த இயற்கையை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எல்லாரும் நீங்கள் என்ன நினைச்சீங்க, நான் உலகத்தை பார்க்குறேன், உங்களை போல நானும் ஒரு சாதாரணமானவன் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் பார்க்கறது மாதிரி இந்த உலகத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு, பார்வை எனக்கு இல்லை. 3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. என்னுடைய 2 கண்களுக்கும் பார்வை கிடைத்தது. இப்போதுதான் நான் முதலாவது இந்த இயற்கையை பார்க்கிறேன். என் 2 கண்களால் பார்க்கிற என்னால் நம்பவே முடியல. எவ்வளவு அருமையான உலகம்! இதை உருவாக்கினவர், படைத்து இதை அழகு பார்க்கிற தேவாதி தேவன் எவ்வளவு மகிமையானவர், மாட்சிமையானவர், வல்லமையானவர் என்று எண்ணி பார்க்கிற என்னை அறியாமலேயே, என்னை அடக்க முடியாமலே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு நன்றி உணர்வு, ஒரு பேரானந்தம் பொங்கி வருகிறது. அதை என்னால் அடக்கி வைக்கவே முடியவில்லை என்று சொன்னானா? கேட்ட பெரியவருக்கும் அப்பந்தான் மனசுல சிந்தித்தார். எவ்வளவு நாட்களா நாம 2 கண்களால் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணரக்கூடிய ஒரு எண்ணம் வரலையே. என் அன்புக்குரியவர்களே, உலகம் பார்க்கிறபடி உலகத்தை பார்க்காமல் விசுவாசிகள் விசுவாச கண்களினால உலகத்தையும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும் பார்த்து நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோம். இதுதான் விசுவாசியின் அனுபவம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள் இவற்றின் நிமித்தமாக இந்த ஜனத்துக்கு வரப்போகிற தேவ கோபத்தையும் தண்டனையும் தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லி மனம் திரும்புவதற்கு தூண்டுகிறான். ஆனால் அந்த ஜனங்களோ பிடிவாதமாக மனம் திரும்பாமல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமல் இருதய கடினத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீ என்ன வேண்டுமானாலும் பேசு, நீ என்ன வேண்டுமானாலும் தீர்க்க தரிசனம் சொல்லு. எங்களுடைய பட்டணம் எருசலேம் தேசம், எருசலேம் பட்டணம் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படுவதில்லை, நாங்கள் சிறைப்பட்டு போவதில்லை, நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற எரேமியாவை அடித்து துன்பப்படுத்தி பாழ்கிணற்றில் போட்டு பயமுறுத்தி எவ்வளவோ சித்திரவதை செய்கிறார்கள். அந்த தீர்க்கன் புலம்பி புலம்பி அழுது அழுது கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறான். ஒருவனும் மனம் திரும்பவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறாரு. அதுக்கு 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விடையும் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தராகி ஆண்டவரே,
உம்மாலே இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ என்று கேட்டால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இது கொரோனா பெருந்தொற்றின் காலம். இந்த தொற்றை பற்றி பலவிதமான கருத்துகள் இப்போது இருக்கிறது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனித இனத்தை அழிக்கின்ற ஒரு சதி, பேரழிவு, உலக பொருளாதாரத்தை நசுக்கி ஒரு சிலருடைய கால்களுக்கு கீழே கொண்டு வருவதற்காக விரிக்கப்படுகின்ற வஞ்சகமான வலை என்கின்ற கருத்து இருக்கிறது. இன்னொன்று, இது கடவுளுடைய கோபாக்கினையால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு தீங்கு. இது நாம் மனம் திரும்புவதற்காக தேவன் நம்மை ஏவுகின்ற ஒரு ஏவுதல், தூண்டுதல். ஆகையினால இந்த காலத்தில் இதை தேவனுடைய கோபாக்கினையாக எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் நாம் எதை கேட்டாலும் அநேகருடைய உள்ளங்கள் கடினப்பட்டதாயும் பாரப்பட்டதாயும் தேவனுக்கு நேராக திரும்பாமல் பாவத்தை அதிகமாகவே பெருக்கிக் கொள்ளுகின்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பந்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி ஆண்டு நடத்துகிற ஞானமும் வல்லமையும் உள்ள தேவாதி தேவன். அவரை அல்லாமல் எதுவும் எங்கேயும் சம்பவிக்க கூடாது, முடியாது. அவர் அனைத்தையும் தமது ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார். Is the Lord of the entire cosmos. உலகம் மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே தேவாதி தேவன். அவர் அனைத்தையும் தம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நடத்துகிறார், ஆளுகிறார். மனிதனையும் எல்லா மனித இனத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்து நடத்துகிறார். உலக வரலாறு அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்குகிறது. அவர் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். வரப்போகிறது கல்தேயர்கள், பாபிலோனியர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர் எங்களுடைய கடவுள், இவர் எங்களை ஒரு காலம் அந்நிய மக்களுடைய கையில விற்று போட மாட்டார். அவர்கள் எங்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் அவர் எங்களை கைவிட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லிக்கிட்ட எனக்கு விரும்பாத எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா பாவத்தையும் பெருக்கிவிட்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என் நாமத்திலே உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசியை கஷ்டப்படுத்தி சித்திரவதப்படுத்தி இருதயத்திலே பெருமையும் அகந்தையும் நிர்விசாரமும் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ ஒன்று கவனிச்சிருக்க, கல்தேயனோ என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். அவனை கொண்டு
நான் உனக்கு பாடம் புகட்டுவேன். அவன் வந்து உன் வீட்டை தீ கொளுத்தி உன்னுடைய ஆடம்பர மாளிகைகளை இடித்து போட்டு உன்னை இரும்பு சங்கிலிகளினால கட்டி அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போவான். என் கோபத்தை நான் வெளிப்படுத்துவேன். நான் மாம்சமுள்ள யாவருக்கும் தேவன். இந்த உலக வரலாறு என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இதை முதலாவது நீ புரிந்து கொள். பாவத்தை நான் பொறுத்து கொள்ளுவதில்லை. நான் பாவத்தை காணாத, பொறுத்து கொள்ள முடியாத சுத்த கண்ணன், பரிசுத்தமுள்ள தேவன். பாவத்துக்கு எள்ளளவேனும் இடமில்லை. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஒரு தேவன். ஆகையினால் பாவம் செய்கிறவர் யாராயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நிலை நிற்க முடியாது. இரண்டாவது, எரேமியா 32:36 41 வரை சொல்லுகிறாரு, நான் மாம்சமுள்ள யாவருக்கும் தேவனாக இருக்கிறபடினால நான் பரிசுத்தமுள்ளவ. இரண்டாவது, நான் கிருபையுள்ள தேவன். நீங்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு நான் மறுபடியும் உங்களுக்கு இறங்குவேன். தாய் பிள்ளைகளிடத்தில் இறங்குவது போல நான் உங்களுக்கு இறங்கி பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், எரேமியா 32:37, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பிந்தின வசனங்களிலே சொல்லுகிறாரு, நான் அவர்களோடு புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்களுக்கு 40வது வசனத்தில் சொல்லாரு, எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஆண்டவர் மறுபடியும் புதிய உடன்படிக்கையை பண்ணி சுத்த இருதயத்தை கொடுத்து தேவனுக்கு பயப்படும் மக்களாக இந்த ஜனத்தை இந்த நகரத்தில் மறுபடியும் கொண்டு வந்து நாட்டுவேன். இது என்னுடைய அன்பு, என்னுடைய மன உருக்கம், என்னுடைய கிருபையின் வெளிப்பாடாக இருக்கும். நான் உலகத்தை ஆண்டு நடத்துகிற தேவன், மாம்சமான எல்லாருக்கும் தேவன். எனக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு செய்கிற, கிருபை அளிக்கிற, மன்னிக்கிறேன், வாழ்வளிக்கிற. ஆனால் எனக்கு பயப்படாத மக்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், என்னுடைய குமாரன் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். என் சினத்தினால் அவர்களை கண்டிப்பேன், அழித்து போடுவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்னால பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கிற கேட்கிற சம்பவங்கள், இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற பயங்கரமான இந்த பேரழிவுகள், கொள்ளை நோய்கள் ஏன் தேவன் அனுமதித்தார் என்ற கேள்வி எல்லாரிடத்திலும் இருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் அநேகம் கேட்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களை பார்த்து உலகம் கேட்கிறது. ஊழியக்காரர்களை பார்த்து உலகம் கேட்கிறது. ஏன் இந்த பயங்கரம்? ஏன் இந்த இழப்புகள்? ஏன் இவ்வளவு பயங்கரமான மரணங்கள்? ஒன்றைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரே,
நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற அதிசயமான தேவன். அதிசயமாய் நம்மை நடத்த தெரிந்தவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்து நடந்தோமானா அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி செல்வார். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி செல்வார். அதை கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராய ஒரு சமயம் தெனாலிராமனுடைய அறிவு கூர்மையை சோதிப்பதற்காக ஒரு சின்ன பறவையை பிடித்து தன்னுடைய கைக்குள்ளால வைத்து கொண்டு தெனாலிராமனிடத்தில் கேட்டாராம், தெனாலிராமா, நீ பறவைகளோடு கூட பேசக்கூடிய ஞானம் உள்ளவன் தானே, நான் உன்னை பார்த்து கேட்குறேன், இப்போ இந்த குருவியானது உயிரோடு இருக்கிறதா செத்து இருக்கிறதா? இதை நீ சொல்லணும். உன்னுடைய அறிவு புலமையினால நீ இதை சொல்லணும். அப்ப தெனாலிராமன் யோசித்தாரு, இது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர் கையை கொஞ்சம் இறுக்கிட்டா குருவி செத்து போகும். இது செத்து போயிருக்கிறது என்று சொன்னால் பிடிய விட்டுருவாரு, குருவி உயிரோட வெளிவரும். அவன் யோசித்து கொண்டு சொன்னா, ராஜா, இப்ப இந்த குருவியானது உங்க கையில இருக்கிறது, அது உங்களுடைய ஆளுகையிலும் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது, அதனுடைய உயிர் இருக்கிறதும் போகிறதும் உங்க கையில இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறோம். அவர் வல்லமையும் மகிமையும் உள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறார். இந்த உணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சில வேளைகளில் நாம் ஆண்டவரை குறித்து புரிந்திருக்கிற தவறான புரிதல்கள், ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் வைக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் அவரிடத்தில் எடுத்துக்கொள்கிற அதிகமான உரிமைகள் நம்ம பாவம் செய்வதற்கும் தவறுகளை செய்துவிட்டு பிடிவாதமாக மனம் திரும்பாமல் இருப்பதற்கும் நம்மை நடத்திவிடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிக்கை. அது ஆண்டவருடைய சொந்த ஜனமாக இருந்தாலும் தவறு செய்யும் போது ஆண்டவர் தண்டித்து திருத்துகிறார். மனம் திரும்பும் போது மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். சபையாக இருக்கட்டும், தனிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கட்டும், பாவம் பெருகின ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில பரவி வருகிற பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்கள் உலகத்தில் அவிசுவாசிகள் மத்தியில் இருக்கிறதை பார்க்கிலும் பயங்கரமானவைகளாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா சொன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மோளோக்குக்கு கொடுக்கிறீர்கள், தீ கடக்க பண்ணுகிறீர்கள், மற்ற இனங்களின் நடுவில் இருக்கிற பொல்லாத பாவ பழக்கங்கள் உங்கள் இடத்திலும் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அதே வார்த்தையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், நான் எல்லா அதிகாரமும் உடைய தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. நீங்கள் மனம் திரும்பினா மறுபடியும் உங்களுக்கு மன்னிப்பையும் புது வாழ்வையும் தந்தே, உங்களோடு உடன்படிக்கை செய்தே, நான் உங்கள் பேரில் சந்தோஷமாய் அமர்ந்திருப்பேன் என்று வாக்களிக்கிறேன். மனம் திரும்புவோமா? ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளின் காலையில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய வார்த்தை அதிசயம், அவருடைய செயல்கள் அதிசயம், அவருடைய ஒவ்வொரு கிரியைகளும் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயமான அவருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுப்பான்.
அப்போது அவர் அதிசயமாய் நம்மை இந்த சூழ்நிலையிலே வழிநடத்தி செல்லுவார். ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு தம்முடைய வசனத்தின் மூலமாக வழிநடத்தி திருசாக்கிரமந்துகளின் மூலம் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். 329வது பாடலில் 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். பாடுபட்டு நிந்தையுள்ளதாகிய சாவால் பரமண்டலத்து பாக்கியத்தை தேடின நேசமே நான் என்றைக்கும் உம்முடையனாகவும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாம்சமான யாவருக்கும் தேவன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை ஐயா. வனாந்தரத்தை ஆறுகள் ஓடக்கூடிய நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றக்கூடியவரா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வனாந்தரமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்த அதிசய தேவனாக இருக்கிறேன். உலகம் முழுவதும் உமது கட்டுப்பாட்டில் இருக்கிறதையா. நீர் அனுமதியாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவரும் ஒரு தீங்கையும் செய்ய முடியாது என்ற உண்மையை இந்த நாளில் கற்றுத்தந்தே. அப்போ நாங்கள் மனம் திரும்பும் போது நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்த உம்முடைய மக்களாக உமது ராஜ்யத்தில் நாங்கள் வாழச் செய்கிறீர் என்ற உண்மையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறீரையா. நாங்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது தேவ கோபத்தினால எங்களை நீர் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிறீர் என்பதையும் எச்சரிக்கையாக தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கு காலையில் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஓடி வரவா. ஆண்டவர் உம்முடைய மன்னிப்பையும் கிருபையும் பெற்றுக்கொண்ட மக்களாய் உமக்கு பிரியமான உமது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழவா தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஏதோ இந்த காலையில் எங்களோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணுக்கும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், கொள்ளை நோயின் நடுவில், வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்மால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்த முடியும். பொருளாதார ரீதியில நெருக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் புதிய நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில செழிப்பை
கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவன், தண்ணீரை ரசமாக மாற்றக்கூடியவர். ஆண்டவரே, சாராள் வயது சென்று மாம்சம் செத்த நிலையில அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா. இந்த காலையில் யார் யார் உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களா, தங்கள் பாவ நிலைமைகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார்களா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக வைத்து நடத்த தேவன் கிருபை செய்யும்படி செபிக்கிறார். இந்த நாளை ஆசீர்வதிகம். இன்றைக்கும் பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்ய இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, மறுபடியும் ஓரிடங்களே தளர்வுகள் வந்து தங்கள் வேலைகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உத்தமத்தோடு தங்கள் பணிகளை செய்து உழைப்புக்கு தக்க பலன்களை பெற்றுக்கொள்ள செபிக்கிற நல்ல தகப்பன, இன்றைக்கு புதிய பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாட்களை ஆசிரிக்கிறவர்கள், இந்த நாளை குடும்பங்களில் விசேஷித்த நாளாக எடுத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். தேவரீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும் அப்பா. நல்ல தகப்பன, இந்த நாளிலும் தூர இடங்களில் வெளிநாடுகளில் வேலைக்காக படிப்புக்காக சென்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும். இருக்கிற இடத்துல பாதுகாப்போடு தங்கி கடமைகளை செய்ய கிருபை தார். சரீர பலவீனத்தினால மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நல்ல விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி சுகப்படுத்தும் பலப்படுத்தும் ஐயா. கர்த்தாவே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றி வருகின்ற மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், குடிநீர் மின்சாரம் போக்குவரத்து துறை, கால்நடைத்துறை, வங்கித்துறை போன்ற அத்தியாவசியமான பணிகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் இருக்கட்டும். இன்று முழுவதும் எங்களோடு கொடுகிறோம். தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிற தேசத்திலே அமைதியும் சமாதானத்தையும் தார். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. மேன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்லை பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிறிஸ்துநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாரங்களை மறவாதே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலையில் எங்களோடு கூட கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு மறுபடியும் மாலை 6:30 மணிக்கு மத்தீவ வார தொழுகை இணையத்தின் வாயிலாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு காலை ஆராதனை இணையத்தின் வாயிலாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். நாம் எங்கே இருந்தாலும் நம்மை காண்கிற தேவன், நம்மை காக்கிறவராக இருக்கிற அவருக்கு பயந்து வாழுவா. அவர் நம்மை பாதுகாப்பா. ஏனென்றால் அவர் அதிசயமான தேவன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.